உண்மையாகவே 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்களா? பெருந்திரளான கூட்டம் அறிஞர் அண்ணாவுக்கு நினைவு நாள் நாங்கள் ஊர்வலம் போகிறோம் சொல்லி திமுக கொடியோட எல்லா இடங்களையும் கொடி நட்டி மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கிற தளபதி அவரோட பெருந்திரளாக போகிறாங்கன்னா அப்போ அதுக்கு பேர் என்ன? அது இப்போ பாஜகவுக்கு மட்டும் உள்ள 144 அப்படி சொல்லுங்கள். நீங்கள் பாஜகவிற்காக நீதிமன்றம் போட்ட 144 இது தீர்வா? நீங்கள் 144 இன்னைக்கு 2 நாள் போட்டுட்டீங்கன்னா 3வது நாள் ஒருத்தன் போக மாட்டானா? முருகபக்தன் 4வது நாள் போக மாட்டானா? பிப்ரவரி 9 திருப்பரங்குன்றம் மலைக்கு மீண்டும் முருகனை தரிசிக்கவும் சிக்கந்தர் அவுலியாவிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்யவும் போகிறேன். போய்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் எவ்வளோ முறை கைது செய்வீங்கன்னு பார்ப்போம். ஆட்டை பலி கொடுப்போம், அதை தடுக்கக்கூடிய ஆளையும் பலி கொடுப்போம்னு சொல்லக்கூடியவர்களையும் பயங்கரவாதிகளை தமிழக காவல்துறை பாதுகாக்கிறது. மத நல்லிணக்கத்திற்காக முருகனையும் தரிசித்து விட்டு பிறகு நான் சிக்கந்தர் அவுலியா தர்காவிற்கும் சென்று பிரார்த்தனை செய்து இந்து முஸ்லீம்களுடைய உறவை இன்னும் அதிகமாக நாம் நேசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னா அதை தடுப்பார்கள்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி தவிர வேற எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? மரியாதைக்குரிய ஐயா ஹெச் ராஜா அவர்களை நான் பெரிதும் மதிக்கிறேன். அவர் சொல்கிற எல்லா விஷயமும் சரி அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக அவர் நேற்றைய தினம் நானும் அந்த பேட்டியை பார்த்தேன். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது, அது சர்ச்சைக்குரியதாக இருந்தால் சர்ச்சையை நீக்க வேண்டுமே தவிர அதுக்காக வழிபாட்டு தலமே நீக்க முடியுமா? குறிப்பிட்ட அந்த முருகன் கோவில், காசி விஸ்வநாதர் கோவிலில் கார்த்திகை தீபம் போன்று சில முக்கியமான பண்டிகைகள் கொண்டாடக்கூடிய நேரத்தில் வம்புக்குன்னு நாங்கள் அங்கே ஆட்டை அறுத்து பலி கொடுப்போம்னு ஒருத்தர் ஆடை கழுத்தில் போட்டுட்டு போனால் அப்போ அது பிரச்சனை வருமா? வராது. இந்த நவாஸ்கனி போன்ற நாதாரிகளோ அல்லது ஜவாஹிருல்லா, அப்துல் சமது, ஆலூர் சனவாஸ், திருமாவளவன் இது மாதிரியான இந்த திமுகவுக்கு எலும்பு பொறுக்கக்கூடியவர்களை நம்பாம உண்மையான இந்து சகோதரர்களை நல்லிணக்கத்தோடு நம்பி அவர்களோடு கைகோர்த்தால் சிக்கந்தர் அவுலியா தர்கா என்பது வழிபாட்டிற்குரியதாக தொடரும். அதே மலை புனிதமிக்க முருகன் மலையாக தொடரும். பொது சிவில் சட்டத்தை வரவிட மாட்டோம்னு திமுக சொல்வதற்கு முதல்ல யோகியதை இருக்கா? இன்னைக்கு திமுக பின்னால நிற்கிற இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு நான் கேட்கிறேன். நீங்க கல்யாணத்தை மசூதியில பண்ணினாலும் அதை பதிவு செய்தால்தான் அது திருமணம் அப்படின்னு கலைஞர் ஆட்சி காலத்தில், கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்களா இல்லையா? அதை எப்படி நீ பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்க? அப்ப அது பொது சிவில் சட்டம் கிடையாதா? திமுகவை ஆதரிக்கிற இஸ்லாமியர்கள் வெட்கப்படணும், தலை குனியும். நியாய உணர்வே இல்லாம இவர்கள் கண்மூடித்தனமாக பாஜக எதிர்ப்பு என்று வருவார்களே ஆனால் திமுக இவர்களை அடிமைகளாகத்தான் பயன்படுத்துமே தவிர இவர்கள் ஒரு காலத்திலும் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தையோ அல்லது தங்களுடைய சுயமரியாதையோ திமுகவில் பெற முடியாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. மிகப்பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. தடை 144 வேற விதிக்கப்பட்டிருக்குது. அதை மீறியுமே போராட்டம், அறவழி போராட்டம் பண்ணலான்னு போகக்கூடிய இந்து அமைப்பினரை வீட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இஸ்லாமியர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? உண்மையாகவே 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்களா? நிச்சயமா சார். நான் அப்படி பார்த்தேன், ஆனால் அது நம்புற மாதிரி இல்லை. இன்றைக்கு காலையில் பெருந்திரளான கூட்டம் அறிஞர் அண்ணாவுக்கு நினைவு நாள் நாங்கள் ஊர்வலம் போகிறோம் சொல்லி திமுக கொடியோட எல்லா இடங்களையும் கொடி நட்டி மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கிற தளபதி அவரோட பெருந்திரளாக போகிறாங்கன்னா அப்போ அதுக்கு பேர் என்ன? அது இப்போ பாஜகவுக்கு மட்டும் உள்ள 144 அப்படி சொல்லுங்கள். நீங்கள் பாஜகவிற்காக நீதிமன்றம் போட்ட 144 அல்லது பாஜகவிற்காக மாவட்ட ஆட்சியர் போட்ட 144 அப்படி தான் சொல்லணுமே தவிர அது மொத்த மதுரையில் உள்ள எல்லோருக்குமான 144 மாவட்ட ஆட்சியர் போட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. மாவட்ட ஆட்சியர் என்றால் ஒரு பொதுவான சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்ற அந்த மாண்புலாம் திமுக ஆட்சியில் போயிருச்சு. அதனால் வன்மையான கண்டனத்திற்குரியது. 144 தடை உத்தரவு என்று ஒரு பக்கம் இருந்து இந்துக்கள் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை காப்பதற்காக செல்லக்கூடிய நேரத்தில் அதை கைது செய்வதும், ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருடைய நினைவு நாள் என்பதற்காக 100க்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் அடைத்து கொண்டு போக்குவரத்தை மறித்து கொடிகளை எல்லாம் கட்டிட்டு ஊர்வலம் போகிறது, இது மாதிரி ஒரு மோசமான சூழல் எங்கேயுமே நடக்காது. தமிழகத்தில் மட்டும் நடக்கிறதுக்கு காரணம் இந்த விடியாத திமுக ஆட்சி. சட்டம் ஒழுங்கு என்பது காவல்துறை ஏவல் துறையாக மாறி போனதுனால ஒரு கவலைக்குரிய நிகழ்வு.
இதில் நாம் என்ன பார்க்குறோம்னா, இது தீர்வா? நீங்கள் 144 இன்னைக்கு 2 நாள் போட்டுட்டீங்கன்னா 3வது நாள் ஒருத்தன் போக மாட்டானா முருகபக்தன்? 4வது நாள் போக மாட்டானா? இப்போது என்னை வந்து நீங்கள் கைது செய்கிறீங்க. வரக்கூடிய 9ஆம் தேதி மறுபடியும் நான் முருகன் தரிசிக்க திருப்பரங்குன்றம் போகிறேன். போய்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் எவ்வளோ முறை கைது செய்வீங்கன்னு பார்ப்போம். அதாவது ஒரு முருகனை தரிசிக்கவோ அல்லது சிக்கந்தர் அவுலியாவை நான் சென்று பிரார்த்தனை செய்யவோ இந்த அரசு தடை செய்யுமேயானால், என்னுடைய வாழ்வியல் உரிமையை, அரசியலமைப்பு கொடுத்த அடிப்படை உரிமையை நீங்கள் வந்து வெறும் அச்சுறுத்தல் அல்லது பொது அமைதிக்கு பங்கம் விளைய வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கைது செய்வீர்கள் என்றால், எத்தனை முறை இதை பண்ணுவீர்கள் அப்படின்ற கேள்வி நிச்சயமாக மக்கள்கிட்ட வரும். வரக்கூடிய பிப்ரவரி 9 திருப்பரங்குன்றம் மலைக்கு மீண்டும் முருகனை தரிசிக்கவும் சிக்கந்தர் அவுலியாவிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்யவும் போகிறேன். இதை விட ஒரு மத நல்லிணக்கத்தை தமிழகத்தில் நீங்கள் யாரிடத்திலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மத நல்லிணக்கத்திற்கு காவல்துறை கடுமையாக தடுக்கிற வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அதே முருகன் மலையின் அடியில் இருந்து கொண்டு அதே திருப்பரங்குன்றத்தில் காவல்துறைக்கிட்ட வந்து நாங்கள் மீறி போவோம்னு சொல்கிறதும், அதை காவல்துறை தடுக்கும் பொழுது நான் என்னுடைய முகநூலில் அந்த பதிவை போட்டிருக்கேன். நாங்கள் உயிர் தியாகம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம், ஒன்று ஆட்டை பலி கொடுப்போம் அல்லது ஆளை தடுத்தா பலி கொடுப்போம் என்று காவல்துறை இடத்திலே நேரடியாக பேசுகிறாங்க. அவர்கள் இன்னும் கைது செய்யப்படலை, அவர்களை காவல்துறை பாதுகாக்குது. ஆட்டை பலி கொடுப்போம், அதை தடுக்கக்கூடிய ஆளையும் பலி கொடுப்போம்னு சொல்லக்கூடியவர்களையும், நாங்கள் உயிர் தியாகம் ஜிஹாது செய்ய தயார் என்று காவல்துறையிடத்திலே பேசக்கூடிய பயங்கரவாதிகளை தமிழக காவல்துறை பாதுகாக்கிறது. மத நல்லிணக்கத்திற்காக முருகனையும் தரிசித்து விட்டு பிறகு நான் சிக்கந்தர் அவுலியா தர்காவிற்கும் சென்று பிரார்த்தனை செய்து இந்து முஸ்லீம்களுடைய உறவை இன்னும் அதிகமாக நாம் நேசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னா அதை வந்து தடுப்பார்கள்னா, இதை விட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி தவிர வேறு எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? அதனால் தடுத்தாலும் செல்வேன். பயங்கரவாதிகளுக்கு காவல்துறை பயப்படட்டும், வேலூர் இப்ராஹிம் பயப்பட மாட்டேன், பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் பயப்பட மாட்டாங்க. முருகன் மலை காக்க நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடும். ஆனால் சார், நீங்கள் சொல்கிறது பார்த்தா நம்ம ஆனால் நேற்று எச் ராஜா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது, உங்களுக்கு வேணால் சிக்கந்தர் தர்காவை வேறு பக்கம் மாத்திரனா மாற்றிட்டு போங்க அப்படின்ற இருக்குன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதுவும் இல்லாமல் காசியில் நடந்த மாதிரி, அயோத்தியாவில் நடந்த மாதிரி ஏன் இங்கே நடக்காமல் போயிருமா என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு சார். மரியாதைக்குரிய ஐயா ஹெச் ராஜா அவர்களை நான் பெரிதும் மதிக்கிறேன். சொல்லப்போனால் முருகன் மலையை பாதுகாப்பதற்கு மத நல்லிணக்கத்திற்கான ஒரு பயணமாக நான் செல்லும்போது காவல்துறை கைது செய்தார்கள். அப்போ முதல் கண்டன பதிவே அவர் தான் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். அது மட்டுமல்ல, எனக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு உண்மையான இந்துத்துவ சித்தாந்தவாதியாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். ஒரு வசிஷ்டர் கையில் கிடைச்ச ஒரு பெரிய பாராட்டாக தான் நான் அப்படி பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர் அவர். அதே வேளையில் அவர் சொல்கிற எல்லா விஷயமும் சரி அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக அவர் நேற்றைய தினம் நானும் அந்த பேட்டியை பார்த்தேன், எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு சிக்கந்தர் அவுலியா தர்கா என்பது 300-400 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு தர்கா. இன்றைய இஸ்லாமியர்கள் பிரச்சனை செய்கிறார்கள் என்பதற்காக அந்த ஒரு புனிதருடைய தர்காவை அகற்றணும் என்ற முடிவெடுப்பது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறு செய்யக்கூடியவனை திருத்தணும் அல்லது தவறு செய்யக்கூடியவனை சட்டத்தின் முன்னால் தண்டனை கொடுக்கணுமே தவிர அந்த தர்காவே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் சொல்கிற லாஜிக்கே பொருந்தாது. ஆரம்பத்தில் அங்கே வந்து முருகன் மலை தானே இருந்தது, இருக்க தான் செஞ்சது. காசி விஸ்வநாதர் கோவில் இருக்க தான் செய்தது. அன்றைக்கு இந்துக்கள் ஆட்சி செய்தவர்கள் தானே. இங்கே பெரிய முகலாய படையெடுப்புலாம் வந்து பெரிய நசுக்குதல் கொடுத்து அதெல்லாம் மக்களை எல்லாம் அழித்து அப்புறம் பிறகு அங்கே தர்கா வந்துச்சு, அப்படிலாம் ஒரு வரலாறும் கிடையாது. அங்கே உள்ள இந்துக்களே அவருடைய புனிதர் அவருக்காக கொடுக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க, வழிபாடு நடந்திருக்கு. இன்றைக்கு உள்ள சில இஸ்லாமியர்கள் பயங்கரவாதத்தின் பக்கமோ அல்லது இந்த தேசத்தின் பிரிவினைவாத சக்திகளுக்கு ஒரு கைக்கூலியாக அவர்கள் செய்கிறார்கள். அந்த தவறுக்கு நாம் எதிர்க்கலாம், அந்த மாதிரியான பயங்கரவாத சக்திகளை எதிர்த்து பேசலாமே தவிர அந்த தர்காவையும் நீங்கள் எடுக்கணும், அதை இடத்த மாற்றி வைக்கணும், அதுதான் நல்லிணக்கம் என்றால் அது நல்லிணக்கம் அல்ல. நிச்சயமாக இஸ்லாமிய மக்களை புண்படக்கூடிய ஒரு வார்த்தையாக நான் பார்க்கிறேன். அது அவருடைய கருத்தாக இருக்குமே தவிர பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது, அது சர்ச்சைக்குரியதாக இருந்தால் சர்ச்சையை நீக்க வேண்டுமே தவிர அதுக்காக வழிபாட்டு தலமே நீக்க முடியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னால் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது, இது 400 வருஷத்துக்கு முன்னால் தானே இருந்துச்சு. அப்படி பார்த்தா இஸ்லாமும் வந்து பாரதத்துக்கு 1500 வருடங்களுக்குள்ளே தானே, 1500 வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாம் கிடையாது. அப்போது நீங்கள் எல்லா பள்ளிவாசல்களும் எடுத்தால் ஏதோ ஒரு கோவில் பக்கத்தில் இருக்கும். அப்போ கோவிலுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு சர்ச்சை வந்துருச்சுன்னா சர்ச்சையை நீக்குமா, இல்லை கோவில் பள்ளிவாசலை நீங்கள் எடுங்க கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியுமா?
அது வாதம் கிடையாது. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜ்மீர் தர்கான்னு இருக்குது. அது பாரதம் முழுக்க ஒரு பெரிய இஸ்லாமியரிடத்தில் ஈர்ப்பை பெற்ற ஒரு தர்கா அது. அந்த தர்காவுக்கு கீழே சிவன் கோவில் இருக்குது, அதை தர்காவை அதனால் எடுக்கணும்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய தலைவர் டாக்டர் மோகன் பகவத்ஜி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒவ்வொரு இடமா தர்காவை நோண்டி பார்க்குறதோ அல்லது சிவன் கோவில் இருக்கான்னு ஒவ்வொரு இடமா நோண்டி பார்ப்பதோ அது சரியான செயல் அல்ல. சில இந்து தலைவர்கள் தங்கள் ஃபேமஸ் ஆவதற்கு இப்படி செய்கிறாங்க அப்படின்னு பகிரங்கமாக அந்த தர்கா விஷயத்தில் அவர் கண்டிக்கிறத பார்த்தோம். அதே பார்த்தீங்கன்னா எந்த தர்காவுக்கு கீழே சிவன் கோயில் இருக்குது, தடுக்கணும், அதை எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரோ அவருக்கு பதிலடி கொடுக்க விடாம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10வது வருஷமாக 11வது வருடமாக ஒரு சாதர் அதே தர்காவிற்கு தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கி, இங்கே மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மத்திய சிறுபான்மை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ஜமால் சித்திக்கு 2 பேரையும் கூப்பிட்டு அந்த சாதரை கொடுத்து என் சார்பாக நீங்கள் போய் அந்த தர்காவுக்கு போடுங்க அப்படின்றாங்க. அப்போ சிவன் கோவிலே இருந்தால் கூட அல்லது இருக்குதா என்ற சர்ச்சை இருந்தால் கூட இன்றைக்கு அது தர்காவாக இருக்கிறது, வழிபாட்டாக இருக்குது. இப்போ வழிபாட்டுக்கு பாஜக என்றைக்குமே எதிர் கிடையாது. வழிபாட்டின் மூலம் சர்ச்சை வந்தால் அந்த சர்ச்சையை தீர்க்க வேண்டியும் போராடணும். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. முருகன் மலை என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த முருகன் மலையில் அன்றைக்கு ஒரு இஸ்லாமிய பெரியவருக்கு அடக்கம் செய்ய அனுமதி கொடுத்தாங்க. அது 300-400 ஆண்டு காலமாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த இந்துக்களுக்கும் எதிர்ப்பு கிடையாது. ஆனால் அதை சிக்கந்தர் மலை என்று இன்றைக்கு சில தீவிரவாத அமைப்புகள் கையில் எடுத்து மாற்ற முயல்வதோ அல்லது அங்கே போய் நாங்கள் ஆட்டை பலி கொடுப்போம் அல்லது ஆளை பலி கொடுப்போம் அல்லது அங்கு அதை வைத்து கொண்டு திமுகவிற்கு பலம் சேர்ப்பதற்கு இஸ்லாமியர்களை பயமுறுத்துவதற்கு ஒரு அரசியல் செய்வோம் என்று செய்வார்களே, ஆனால் அதை தடுக்கணும். அது மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது. அதுதான் ஒரு உண்மையான இந்துத்துவாவின் நிலைப்பாடை நான் பார்க்குறேன். அதனால் நான் ராஜா ஐயாவை மதித்தாலும் கூட அவர் பேசி இந்த விஷயத்தில் எனக்கு முரண்பாடு கருத்து இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அங்கு முருகனை எப்படி தரிசிக்கிறார்களோ அப்படி சிக்கந்தர் அவுலியா என்று சொல்லக்கூடிய அந்த மதப்பெரியவரை வழிபாடு செய்யக்கூடிய இஸ்லாமியர்களை தடுப்பதோ அல்லது அங்கிருந்து அந்த அவுலியா தர்காவை எடுப்பது என்று சொல்லுவதோ ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது நல்லிணக்கத்திற்கு மேலும் குந்தகம் விளைவிக்கும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார், இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிக்கவே இல்லை சார். முதல்ல அந்த ஆட்டை கொண்டு போய் வெட்டுற அப்படிங்கிற பிரச்சனை ஆரம்பிக்கும் போது தான் இப்போ கடைசியில் மலையவே தூக்குங்கன்ற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறதுலாம் காலங்காலமாக இஸ்லாமியர்களோட ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு அந்த சிக்கந்தர் மலையில் பண்ணுறதா எல்லாருமே சொல்கிறாங்களே சார். அது கடந்த காலத்தில் ஒரு சில நேரங்களில் அப்படி நடந்திருக்கிறது. அது நடந்திருக்குன்னா இலைமறை காயாக யாருக்கும் தெரியாமல் சில நேரங்களில் செய்திருக்கிறார்கள் என்று எனக்குமே தகவல் வந்துச்சு. இது எப்போ பிரச்சனையாக மாறுதுன்னா, அதாவது குறிப்பிட்ட அந்த முருகன் கோவில், காசி விஸ்வநாதர் கோவிலில் கார்த்திகை தீபம் போன்று சில முக்கியமான பண்டிகைகள் கொண்டாடக்கூடிய நேரத்தில் வம்புக்குன்னு நாங்கள் அங்கே ஆட்டை அறுத்து பலி கொடுப்போம்னு ஒருத்தர் ஆடை கழுத்தில் போட்டுட்டு போனால் அப்போ அது பிரச்சனை வருமா வராதா? இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கு ஐயா ராஜா அவர்கள் இப்படி பேசுகிறது எனக்கு முரண்பாடான கருத்தாக நான் பதிய வைத்தாலும் கூட இப்படி பேசியதற்கு தூண்டியது யார்? இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தானே. நானே தெளிவாக சொன்னேன். அதாவது இவர்கள் போகிற போக்கு என்பது மீண்டும் அயோத்தியை போன்று திருப்பரங்குன்றம் மாறுவதற்கு வழிவகுக்கிறார்கள். அமைதியாக வழிபாடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு, நீ இலைமறை காயா சில நேரங்கள் அதை செய்திருக்கிற, அதை கூட இந்துக்கள் பெருந்தன்மையை கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய மாதத்தில், புனிதமாக வணங்கக்கூடிய சில நாட்களில் நீ போய் அங்கே ஆடு இருப்போன்னு அதுவும் பகிரங்கமாக வம்புழுக்கிறதுக்கு நீ ஒரு செயலை செய்தால் அதை இந்துக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அப்போ பொறுத்து கொள்ளலைன்னா ஒரு கட்டத்தில் என்ன வரும்? நீ முருகன் மலையில் நாங்கள் இடம் கொடுத்து வழிபாட்டுக்கு உனக்கு உரிமை கொடுத்தா நீ அதை சிக்கந்தர் மலைன்னு மாற்றினா எப்படி ஏற்றுக்கொள்வோன்ற கேள்வி எழும்பும். ஒரு கட்டத்தில் நீ இது மாதிரி அந்த மலையின் புனிதத்தை கெடுப்பதை பகிரங்கமாக அறிவித்து விட்டு செய்தால் பிறகு அங்கே அவுளியா ஏன் இருக்கணும் அப்படின்ற அடுத்த கேள்வி வரும். நானே கடந்த காலத்தில் பேசியிருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி வரக்கூடாது என்றால் இப்படி செய்யக்கூடியவர்களை அடக்கணுமே தவிர அங்கே அந்த தர்காவே இருக்கக்கூடாது என்று சொன்னால் அது உடன்பாடான கருத்து கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், அயோத்தியில் நடந்த விஷயம் வேற. அது ராமருடைய ஜென்ம பூமி. அந்த ஜென்ம பூமி மாதிரி இன்னொரு ராமருக்கு ஜென்ம பூமி கிடையாது. அப்போ அந்த புனித தலத்தை அவர்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்துக்கள் உரிமைக்காக போராடியது நியாயம் இருக்கிறது. அதில் நானும் குரல் கொடுத்திருக்கிறேன். இன்னொன்று, அங்கே பாபர் மசூதி என்பது ஜென்ம பூமியை கோவிலை இடிச்சிட்டு கட்டின அந்த இடம். அந்த கட்டிடங்கள்லாம் இன்றும் அங்கே பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இங்கே சிக்கந்தர் அவுலியா என்பது ஒரு கோவிலை இடிச்சிட்டு கட்டலை, அல்ல கோவிலுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு சர்ச்சைக்குரியதாக்கலை. இது தனி இடம், அது தனி இடம். இன்றைக்கு உள்ள இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய செயலால்
400-500 ஆண்டு காலமாக வழிபடக்கூடிய ஒரு அவுலியாவுடைய ஒரு தர்காவை இஸ்லாமியர்கள் மதிக்கக்கூடிய ஒரு இடத்தை நாங்கள் அப்புறப்படுத்துவோம் என்று பேசுவது அது நியாயமா இல்லை. இப்படி பேசுவதற்கு எச்ராஜா ஐயா போன்றவர்களையும் தூண்டுவதற்கு இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் காரணமாக இருக்கிறார்கள். இப்படி பேசினாதான் அவனுக்கு புத்தி வருன்ற ஒரு மனநிலையில் கூட அவர் பேசியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது. அதனால் இஸ்லாமிய பெரியவர்கள் ஜமாத்தார்களை இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் உண்மையான நல்லிணக்கத்திற்கு முன் வரணும். இந்த நவாஸ்கனி போன்ற நாதாரிகளோ அல்லது ஜவாஹிருல்லா, அப்துல் சமது, ஆலூர் சனவாஸ், திருமாவளவன் இது மாதிரியான இந்த திமுகவுக்கு எலும்பு பொறுக்கக்கூடியவர்களை நம்பாம உண்மையான இந்து சகோதரர்களை நல்லிணக்கத்தோடு நம்பி அவர்களோடு கைகோர்த்தால் சிக்கந்தர் அவுலியா தர்கா என்பது வழிபாட்டிற்குரியதாக தொடரும். அதே மலை புனிதமிக்க முருகன் மலையாக தொடரும். இதுதான் நல்லிணக்கம். அந்த நல்லிணக்கத்தை நோக்கி இஸ்லாமியர்கள் வர வேண்டும். வரலன்னா எச்ராஜா ஐயா இன்னைக்கு பேசினது முரண்பாடு நான் பேசிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் பேசுவதற்கு இந்த அடிப்படைவாதிகளுடைய தூண்டுதல் காரணம் ஆகிவிடக்கூடாது என்பதை சிறுபான்மை சமூகம் புரியணும். ஓகே சார், இப்படி இந்த மாதிரி பாஜக எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டமாக யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது பில் பாஸ் பண்ணப்பட்டு உத்தரகாண்டில் முதல் மாநிலமாக யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் இஸ்லாமியர்களுக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்ன சார்? நீங்களே பேச்சு வழக்கில் பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு எதிர்ப்பா, அதில் இது ஒன்றுன்னு சேர்க்குறீங்க. என்னைக்கு செஞ்சிச்சுன்னு தான் நான் கேட்குறேன். இது வழக்கம் போல் திருமாவளவனும் திமுகவும் இந்த அடிப்படைவாத சக்திகளும் தான் இதே நாடகத்தை சொல்லுவாங்க. தொடர்ந்து பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது. எதிராக எதிர்ப்பாக இருக்குது ஒன்று சொல்லுங்கன்னு சொன்னால் பதில் சொல்ல காரணமே இருக்காது. இப்போ இந்த பொது சிவில் சட்டம் எடுத்துக்கங்க. பொது சிவில் சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும்னு புதுசாக நாங்கள் சொன்னோமா? 1980 இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்த கட்சி நிலைப்பாடு அதுதான். அப்போ புதுசாக நாங்கள் ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரல. ஆர்டிகல் 370 நீக்கணும்னு புதுசாக நாங்கள் பேசணுமா? ஆட்சிக்கு வந்த பிறகு கிடையாது. 1980 அதுதான் நிலைப்பாடு. 1952 ஜனசங்கம் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு அதுதானே நிலைப்பாடு. அப்போ நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது. நேரம் ஆகலாமே தவிர எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது இந்த பாரதத்துள்ள அனைவரும் ஒரு பார்வையில் இருக்க வேண்டும், ஓரணியில் திரள வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தை நோக்கி பயணிக்கிறோம். பொது சிவில் சட்டம்னா என்ன? எப்படி கிரிமினல் சட்டம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறதோ சிவில் சட்டம் பொதுவாக இருக்கணும். பொது சிவில் சட்டத்தை வரவிட மாட்டோம்னு திமுக சொல்வதற்கு முதல்ல யோக்கியதை இருக்கா? இன்னைக்கு திமுக பின்னால் நிற்கிற இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு நான் கேட்குறேன். இந்த ஜமாத்து தலைவர்களாவது சிந்திக்க வேண்டாமா? இதே திமுகவுடைய கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது தானே கட்டாய திருமண சட்டம்னு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுது? ஒரு திருமணம் என்பது 18 வயசு ஆனால் சட்டப்படி திருமணம் பண்ணணும். நீ கல்யாணத்தை மசூதியில் பண்ணினாலும் அதை பதிவு செய்தால்தான் அது திருமணம் அப்படின்னு கலைஞர் ஆட்சி காலத்தில், கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்களா இல்லையா? அதை எப்படி நீ பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்க? அப்போ அது பொது சிவில் சட்டம் கிடையாதா? அதே மாதிரி சொத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம பங்கு அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தார, அது பொது சிவில் சட்டம் கிடையாதா? அதுதானே பொது சிவில் சட்டம் சொல்லுது, எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் அப்படின்னு. இஸ்லாமிய சொத்து கணக்கில் அடிப்படையில் பிரிக்க முடியாதுல்ல. அது பெண்ணுக்கு 1 பங்கு, ஆணுக்கு 2 பங்கு. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் கருணாநிதி அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதை இஸ்லாமியர்கள் என்ன பண்ணீங்க? வாயை பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்க. கட்டாய திருமண சட்டம் கொண்டு வந்தபோது வாயை பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்க. இன்றைக்கு பொது சிவில் சட்டம்னு அதைத்தானப்பா உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்காங்க. பாஜக கொண்டு வந்தால் தான் எதிர்ப்போம். அதை கருணாநிதி அவர்களோ திமுகவுடைய திரு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தால் எதிர்ப்போம்னா உங்க திருச்செந்துறை பள்ளியளிச்ச மாதிரி தான். வக்ஃபு போர்டு சொத்து மாவட்ட ஆட்சியர் சொன்னா ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. பிறகு அதே மாவட்ட ஆட்சியர் திமுகவுக்கு கீழே இருக்கிற திருச்சியில திருச்செந்துறை வக்ஃபு போர்டு சொத்து தான், ஆனா அதை நாங்க நிராகரிச்சிட்டோம், இந்துக்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம், அதை நீங்க பதிவு செய்யலாம்னா அதை இஸ்லாமியர்கள் வாயை பத்திட்டு வேடிக்கை பார்ப்பீங்கன்னா திமுகவை ஆதரிக்கிற இஸ்லாமியர்கள் வெட்கப்படணும், தலை குனியணும். பாரதிய ஜனதா கட்சி எல்லோருக்குமான ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது என்றால் அந்த பொது சிவில் சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு உண்மையாகவே ஆபத்து என்று நீங்கள் நினைத்தால் முதல்ல திமுகவை எதிர்த்து நீங்க சண்டை போடுங்க. முதல்ல திமுக விட்டு ராஜினாமா பண்ணிட்டு எல்லா முஸ்லீம் நிர்வாகிகளும் வெளியே நாங்க திமுகவே எதிர்க்கிறோம், அதனால இந்த பொது சிவில் சட்டத்தை பாஜக கொண்டு வந்தா எதிர்க்கிறோம்னு சொன்னா அதுல ஒரு நியாயமாவது இருக்கு. நியாய உணர்வே இல்லாம இவர்கள் கண்மூடித்தனமாக பாஜக எதிர்ப்பு என்று வருவார்களே ஆனால் திமுக இவர்களை அடிமைகளாகத்தான் பயன்படுத்துமே தவிர இவர்கள் ஒரு காலத்திலும் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தையோ அல்லது தங்களுடைய சுயமரியாதையோ திமுகவில் பெற முடியாது. பாரதிய ஜனதா கட்சி என்பது அனைவருக்குமான கட்சி, அனைவருக்குமான உரிமைகளை மதிக்கிறது. அதே வேளையில் ஒரு மதத்திற்கு சிறப்பு சட்டம் என்பதை ஏற்றுக்கொள்ளாது. அது அரசியலமைப்புக்கு எதிரானது என்பதால் பாஜக சொந்த முடிவில்லை, அரசியலமைப்புக்கு அது எதிரானது. பொது சிவில் சட்டம் தேவை என்பதை அரசியலமைப்பை கொண்டு வந்த அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்.
இப்போ பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருமாவளவன் ஏன் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு கூஜா தூக்குறாரு, எதிர்க்கிறார்ன்றதான் கேள்வி. அதனால நான் நேர்மையோடு சொல்லுவது, மற்ற விஷயங்களிலெல்லாம் அரசியலமைப்பு உரிமையை பேசக்கூடிய இஸ்லாமிய சமூகம் பொது சிவில் சட்டம் என்பதில் அரசியலமைப்பு சொன்னதற்கு கட்டுப்பட்டால் இந்த தேசத்தில் சம உரிமையோடு நாம் வாழலாம். அதற்கான வழியை உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது. தேசம் முழுக்க கொண்டு வர வேண்டும். அதுதான் நியாயமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. சார், இப்போ வந்து நம்ம ஹிந்து வழிபாட்டு முறைப்படி அது சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. கல்யாணமாகட்டும், இல்லை சொத்துரிமையாகட்டும். அதே மாதிரி இஸ்லாமியர்களுமே வந்து கல்யாணமாகட்டும், சொத்துரிமையாகட்டும், அது ஒரு விஷயமா வந்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அதனால தான் வந்து ஹிந்து குரலாகவும் முஸ்லீம் குரலாகவும் இருந்தது. இப்போ உங்கள் வழிபாட்டு முறையில் வந்து கை வச்ச மாதிரி இல்லையா சார்? இது வழிபாட்டு முறைனா நாகரிகமாக நீங்கள் பின்பற்றிட்டு வரக்கூடிய விஷயங்களில் கை வச்ச மாதிரி இல்லையா? பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொண்டு வரும்போது ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க. அவரவர் மத நம்பிக்கைப்படி திருமணத்தை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம். அந்த திருமணத்தை அரசில் பதிவு செய்ய வேண்டும். அப்போ நீங்கள் உங்கள் மதத்தின் அடிப்படையில் என்ன பிரார்த்தனை பண்ணுனா அல்லது என்ன மந்திரங்கள் சொன்னால் அது திருமணமாக கருதப்படுமோ அதை நீங்கள் செஞ்சுக்குங்க. அதை மசூதியில் செய்யுங்க, தேவாலயத்தில் செய்யுங்க, கோவிலில் செஞ்சுக்குங்க. ஆனால் அதை நீங்கள் அரசில் பதிவு செய்ய வேண்டும். அப்போ அரசில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ன அர்த்தம்? பெண்ணுக்கு 18 வயது பூர்த்தியானால் தானே அரசியல் பதிவு செய்ய முடியும். 18 வயது பூர்த்தியாகும் என்பது அனைவருக்குமான சட்டம். இது இஸ்லாமியர்களுக்கு அல்லது இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, எல்லாருக்கும், பாரதத்தில் உள்ள எல்லோருக்கும் 18 வயசுல திருமணம் முடிக்கணும். அந்த காலத்தில் இந்துக்கள்லையும் வயசு கம்மியில் முடிச்சாங்க. 10 வயசுல 12 வயசுல கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களும் முடித்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் 18 வயசு அதுவே குறைந்த வயதாக ஏன் கருதுதுன்னா, அந்த காலத்தில் உள்ள பெண்களின் உடலமைப்பு மாதிரி இன்றைக்கு இல்லை. அவர்கள் அன்றைக்கு உள்ள இயற்கையான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாங்க. இன்றைக்கு எல்லாமே ஹைஜீனிக் உணவு என்று சொல்லிவிட்டு அதில் எந்த சத்துக்களும் இல்லாமல் உணவை சாப்பிட்டாலே அதுவே ஒரு நோயாக போய் பெண்கள் தங்களுடைய கருவை சுமப்பதற்கு அந்த கரு பை கூட ஒரு பெரிய பலமுள்ளதாக 18 வயசுலேயே மாற மாட்டேங்குது. எத்தனையோ கருச்சிதைவு நடக்கிறது. எத்தனையோ அந்த குழந்தையை பெறுவதில் பெரிய சிரமத்தை பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் இயல்பாக பார்க்கும் பொழுது ஒரு 18 வயசில் கல்யாணம் பண்ணணும் என்பதில் என்ன தடை இருக்கு? இஸ்லாம் தடை விதிக்குதா? 18 வயசுக்கு முன்னால் தான் கட்டாயம் திருமணம் பண்ண வேண்டும்னு திருக்குறான்லையோ நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. காலம் மாறும் பொழுது அந்த காலத்திற்கு ஏற்ப நாம் திருமறை குரானுக்கு எதிராக இல்லாத பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம். திருமறை குரானில் 18 வயசுல ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்கலான்னு பொழுது அதுக்கு எங்கேயுமே தடை கிடையாது. சீக்கிரம் முடிச்சு ஆகணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இதை இஸ்லாமியர்கள் புரிந்திருக்கிறார்கள். புரியாதவர்கள் யார் உளறினாலும் அது வெகுஜன மக்கள்கிட்ட எடுபடாது. நான் சொல்லுவது என்னன்னா, எந்த மதத்தின் நம்பிக்கையும் கெடுக்கல. ஒரு சில பாதிப்புகள் இருக்கு. 4 கல்யாணம் பண்ண முடியாது, பண்ண தேவையில்லை. 4 கல்யாணம் இப்போ யாரு பண்ணா? அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையா வராது. 4 கல்யாணம் பண்றவங்க ஒரு 1000 பேர் நீங்க காட்ட முடியுமா? மொத்த இந்தியாவிலேயே ஒரு ஆளு கூட காட்ட முடியாது. ஏன்னா இங்கே ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைய வச்சுட்டு குடும்பம் நடத்துறதுக்கே சிரமம் போது எங்கே 4 கல்யாணம் பண்ணுறது முடியாது. சொத்தை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னும் போது இதை கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தது தானே பொது சிவில் சட்டம் சொல்லுது. திருமணத்தை பதிவு செய்யணுன்றதை திரு கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்ததை தானே பொது சிவில் சட்டம் சொல்லுது. அதனால இங்கே உள்ள முஸ்லீம்கள் முட்டாள்தனமாக எதிர்ப்பதாக இருந்தால் பொது சிவில் சட்டத்தை எதிருங்கள். அல்லது உண்மையாகவே எதிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா திமுக ஒரு மோசமான முன்னுதாரணம். கருணாநிதியை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு உத்தரகாண்டில் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு இன்றைக்கு இருக்கிற ஆளூர் ஷானவாசோ, திருமாவளவனோ, இல்லை இந்த எலும்பு துண்டை பொறுக்கிற ஜவாஹிருல்லாவோ, அப்துல் சமதோ, இந்த நவாஸ் கனி போன்றவர்களோ பேசிட்டு நீங்க வெளியே வாங்க. அப்புறம் பிஜேபி எடுத்து அதில் ஒரு யோக்கியதை இருக்கு. இவர்களுக்கு பேசுறதுக்கு யோக்கியதையும் இல்லை, எந்த ஒரு பொறுப்புணர்வும் இல்லை. சும்மா பொம்பளை மாதிரி போய் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் வேலூர் இப்ராஹிமை கைது செய்யணும்னு கொடுக்குறீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறேன். நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறல, தமிழ்நாடு முழுக்க எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறல, காவல்துறை என்னை கைது பண்ண சொல்லு. என்னன்னு கைது பண்ணுவாங்க? நல்லிணக்கத்தை பேசுகிறாரு, கைது பண்ணுன்னு பண்ணுவாங்களா? இவர் முருகனையும் தரிசிக்கிறார், சிக்கந்தர் அவுலியாவும் வேண்டும் என்று சொல்லுகிறார், அது ஏற்புடையதில்லைன்னு கைது பண்ணுவாங்களா? அல்லது முருகன் மலைக்கு பக்கத்தில் அந்த மலையின் புனிதத்தை கெடுப்பதற்கு இவனுக்கு பிரியாணி சாப்பிட்டானுங்க, மாட்டுக்கறி பிரியாணியை, அதை இவர் தட்டி கேட்டு செருப்பால் அடித்தார் உருவப்படத்தில், அது பெரிய கிரிமினல் குற்றம், அதுக்காக கைது செய்வாங்களா? என்னன்றா என்ன கைது செய்வாங்க காவல்துறை? காவல்துறையே இன்றைக்கு சட்டம் ஒழுங்க பாதுகாப்பதை விட இந்த 144 போட்டிருக்கும் போது ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதிச்சு ஏவல் துறையை மாறிக்கொண்டிருக்கும் பொழுது என்னை எதுக்கு கைது செய்வாங்க? அதை மீறி கைது செய்தால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள இந்துக்களும் நியாய உணர்வு உள்ள இஸ்லாமியர்களும் அவன் கேள்வி கேட்பான்ல, ஏன்டா என்ன பேசுனாங்க, நீ என்ன வழக்கு போட்ட, என்ன செக்ஷன்ல போட்டன்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அப்போ சும்மா முட்டாள்தனமா பேடித்தனமா இந்த முஸ்லீம் லீக்கு, இந்த தமுமுக காரனுங்க இவங்கெல்லாம் போய் பொழுதுனைக்கு எல்லா காவல் நிலையத்திலும் வேலூர் இப்ராஹிமை கைது செய்யுங்கன்னா என்னன்னு பண்ணுவான்னு சொல்லு. சட்டத்திற்கு புறம்பாக நான் என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லு.
தப்பு செஞ்சா ஜனநாயகத்தின் அடிப்படையில் போராடுவதற்கு என்ன வழிமுறையோ அதில் ஒரு வழிமுறையை தான் நான் செஞ்சிருக்கிறேனே தவிர, தப்புன்னா அதை நமக்கு பேசிதான் ஆகணும், எதிர்த்து தான் ஆகணும். நானும் எதிர்க்காம அமைதியா இருந்தா அப்புறம் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் நல்லிணக்கத்தை விரும்பல, முருகன் மலையை அவமதிப்பதில் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஒத்த கருத்துன்னு வராது. எவனோ ஒரு 4 அடிப்படைவாதியும் பயங்கரவாதியும் இந்த திமுக ஓட்டுக்காக ஒன்று சேர்ப்பதற்காக செய்யறான்னா அதை எல்லா இஸ்லாமியர்கள் தலையிலையும் போட முடியாதுல்ல. அதனால நீ வழக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை, நீ எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை. ஒரு சில இடத்துல என்ன கருப்பு கொடி காட்டுன்னு போய் நிற்கிறானுங்க. நீ என்ன வேணா நில்லு. திரும்பவும் சொல்றேன், முருகன் மலையின் புனிதத்தை காக்க வேலூர் இப்ராஹிம் போன்ற 1000 வேலூர் இப்ராஹிம்கள் இந்த தமிழகத்தில் உருவாக்குவது என்னுடைய வேலை. அதை தொடர்ந்து செய்வேன். அதுதான் உண்மையான மத நல்லிணக்கம். சார், உங்களோட அற்புதமான கருத்தில் இளைய பாத்திரம் பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.